வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்கண் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நமது ஞானக்கண் யூடியூப் சேனலில் நேர்காணலில் நம்மோடு இருள் பயிற்சி கதிர் அவர் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். மீண்டும் ஒரு முறை அவர் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு வருகிறன்னு இருக்கிறோம். வணக்கம் கதிர். வணக்கம். வணக்கம் பிரதர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு சில கலந்துரையாடல் லாஸ்ட் டைம் ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். இப்போ நான் நிகழ்கால அரசியலில் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சும்மா ஒரு டிஸ்கஷன், ஒரு கலந்துரையாடல்னு வச்சுக்கலேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்களோட பகிர்ந்துக்கிறீங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 3ஆம் உலகப் போருங்கிறது எல்லோரும் உச்சரிச்சிட்ருக்காங்க. மந்திரம் மாதிரி எல்லோரும் உச்சரிச்சிட்ருக்காங்க. 3ஆம் உலகப் போர் வரக்க வாய்ப்பு இருக்கா? 3ஆம் உலகப் போர் வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்மா அதை கொண்டு போறதுக்கான வேலைகள் தான் பல வருடங்களா நடந்துட்டு இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே ஏதோ பல திடீர்னு நேத்து ப்ராப்ளம் கிரியேட் ஆகி ட்ரம்ப் இந்த மாதிரி வெனிசுலா பிடிச்ச போய் இந்த மாதிரி மேலை நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு வார் கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிராமாலாம் கிடையவே கிடையாது. இவங்க பண்ற விஷயங்கள் என்னன்னா, பல வருடங்களுக்கு முன்னாடியே இந்த காலகட்டங்கள்ல கரெக்டா 2031, 32, 36 இந்த இடைப்பட்ட காலங்களுக்குள்ள இவங்க வார் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க மைண்ட்ல அதுதான் வேலை அப்படின்றதுக்காகவே வேலை பார்த்துருக்காங்க. நம்ம பாக்குறப்ப என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சரி ஓகே இது நடக்குது, ட்ரம்ப் இந்த மாதிரி பண்ணாரு, அவருடைய அந்த அதிகாரத்தினாலதான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி உலகத்துக்கு காட்டப்படும். பட் அது அப்படி கிடையாது. இது பல்லாயிரம் ஆண்டுகளா அவங்க போட்ட பிளானு இப்போ 2031, 36 இந்த 2 கேப்புக்குள்ள இது நடக்க போகுது. ஸோ இப்போ நம்ம ஆட்களுக்கு, நம்ம மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்டுக்குள்ள இருந்து எப்படி சர்வே பண்றது அப்படின்றது எந்த ஒரு புரிதலும் கிடையாது. மேலை நாடுகளா இருக்கட்டும், பார்டர் பகுதியில இருக்கட்டும், இந்த பாகிஸ்தான் இந்த மாதிரி சைட்ல கூட அதிகமான போர்கள் அதெல்லாம் பார்த்துருக்காங்க. பட் நம்ம ஊர் மக்கள் எப்பயுமே பீஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. போர்களை பார்த்தே பல வருடங்களாச்சு. நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்ம தாத்தா பாட்டங்களோட தவிர்த்து வேற யாருமே சுதந்திர போராட்டத்தை தவிர்த்து வேற எதுவுமே நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ இவங்களுக்கு இந்த போருக்கான சூழல்கள் என்னன்னே தெரியாது. ஏன்னா எலோன் மஸ்க் தெளிவா சொல்லியிருக்காரு, 2030 அந்த டைமிங்ல கண்டிப்பா நியூக்ளியர் வார் நடக்கும் அப்படின்றது. நிறைய பேர் $1 பில்லியன் பங்கர் அப்படின்ற ஒரு படம்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் நீங்க தெளிவா கொண்டு போறது வேர்ல்டு வார்க்கு தான் கொண்டு போறாங்க. இந்த வேர்ல்டு வார் பயங்கரமான ஒரு அழிவை கொண்டு வரும். 800 கோடி மக்கள் இருக்க பக்கத்துல எனக்கு தெரிஞ்சு 300 கோடிக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அழிவு இருக்கும் அப்படின்னா நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பா இருக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட் ஆனால் இது எல்லாம் இப்போ என்னென்னா எல்லாருக்கும் இந்த விஷயம் இப்போ நீங்கள் சொல்கிறதே நான் கேட்குறேன்னு வச்சுக்க, நான் கேட்குறேன். பட் இந்த வீடியோவை பார்க்குறீங்க யாராச்சும் படத்தில் வர்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கிறது என்ன, இந்த படத்தில் வர்றது இந்த கதையை சொல்கிறாங்க, அந்த படத்தில் வர கதையை சொல்கிறாங்க. நேற்று ஒரு படம் பார்த்தாலும் அந்த படத்தில் வர கதை மாதிரியே இருக்குங்கிற மாதிரி தான் நம்மளுடைய மைண்டு ஃபஸ்ட்டு யோசிக்குது. இல்ல, நீங்க சொன்னது கரெக்டான கேள்வி. இந்த கேள்விதான் இதுக்கு தான் நான் பதில் ரெடியா வச்சிருக்கேன். விஷயம் என்னன்னா, கண்டேஜன் சொல்லி ஒரு படம் இருக்கு. 2011 வந்தது கண்டேஜன் ஒரு படம். அது இந்த மாஸ்க்லாம் அணிஞ்சுக்கிட்டு கொரோனா இருக்குல்ல, ஸோ கொரோனாக்கு முன்னாடி ஒரு பேண்டமிக் வர மாதிரியும் அந்த கண்டேஜன்ஸ் அப்படின்ற ஒரு படத்துல அவ்வளவு தெளிவா வேர்ல்டு பேண்டமிக் வந்தா எந்த மாதிரி நம்மளாம் ப்ரிப்பரேஷன் ஆகணும், என்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும், இந்த உலகமே எப்படி முடங்கி போகும் அப்படின்றது இந்த கண்டேஜன்ற படத்துல தெளிவா காட்டியிருக்கானுங்க. 2011 அன்னையில இருந்து 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2019 வேர்ல்டு முழுக்க பேண்டமிக் வந்துச்சு. நம்ம எல்லாருமே அதை பார்த்தோம். நீங்க கண்டேஜன்ற படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. இந்த வேர்ல்டு பேண்டமிக் வந்த டைமிங்கும் அந்த கண்டேஜன்ற படத்துல காட்டப்பட்ட சீக்வன்ஸும் அப்படியே ரியல் லைஃப்ல நடந்துச்சு. இந்த மாஸ்க் அணிறது, ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வருது, எல்லாருமே முகமூடி கட்டாய போடணும், இந்த ஃபுல்லா இந்த ஐசோலேட் பண்றது, இது எல்லாமே தெளிவா காட்டியிருக்காங்க. இது எப்படி எடுத்துப்பீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஏதோ ஒரு படத்தில் நடக்கிறது, அது எங்கேயோ நடந்த விஷயம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தோணுது. இன்றைக்கி இருக்கிற நாகரிக வளர்ச்சியில் கையில் ஃபோன் இருக்குது, இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் இப்போ நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ தான் தெரிய வருது, ஓ இதெல்லாம் அப்போயே நடந்திருக்குதா அப்படின்னு தெரியும். ஏன்னா அந்த படங்கள்லாம் கூட நம்ம பார்த்தது கிடையாது இங்கே இருக்கிற சூழலில். நம்ம இங்கே இருக்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ரஜினி படம், கமல் படம், இதை மட்டும் தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கமல் அந்த ஏதோ ஒரு படம், கமல் படத்தில் இந்த மாதிரி சுனாமி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் அன்பே சிவத்தில் சொன்னது சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ் படத்தில் வந்தது. ஸோ இப்போ இது எல்லாமே நீங்கள் சொல்கிறபடி ஒரு சில பேர் ஏற்றுக்கிறாங்க, ஒரு சில பேர் இதுக்கெல்லாம் வாய்ப்பளிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வணங்குற தெய்வ முறைப்படியும், அவங்க வளப்பட ஆன்மீக முறைப்படியும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் வரைக்கும். இப்போ ஒரு
இப்போது ஆன்மீகத்தில் நிறைய துறைகள் இருக்குங்களா, அவங்கெல்லாம் வந்து என்னங்க அவங்ககிட்டலாம் இந்த விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நான் அங்கே இருக்கும்போது இதெல்லாம் நடக்க விட்டுருவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆன்மீக ரீதியா இருக்க ஆட்கள்லாம் இதெல்லாம் நடக்க விட மாட்டாங்கன்னு சொல்றாங்களா? சரி சரி, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்த்தாலும் இலங்கை மக்களும் உலக மக்களும் எல்லா மக்களும் நல்லபடியா வாழணும் தானே எல்லா ஆன்மீகவாதியும் நினைப்பாங்க. இலங்கையில 2 லட்சம் மக்கள் சாகும்போது இந்த ஆன்மீகவாதிகள் இந்த கடவுள்கள் எங்க போனாங்க? அதுக்கு அவங்க சொன்ன விளக்கம் வந்து எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க கதிர். எப்படின்னா, இலங்கை வந்து எனக்குமே சண்டை போடுற பூமி தான், அங்கே எப்பவுமே அடிச்சுக்கிட்டு தான் கிடப்பாங்க அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி அவங்களுக்கே இருக்கு. இல்ல அது அப்படி கிடையாது. அந்த ராமாயணத்துல சொல்றாங்களே, இலங்கையை அப்ப இருந்தே சண்டை போட்டுட்டாங்க, அது சண்டை போடுற பூமி தான், அங்க யாரா இருந்தாலும் அடிச்சுட்டு சாவாங்க அப்படிங்கிற சைக்காலஜி எனக்கு உண்மையிலே சொல்றேன். ஏன்னா 10வது 12வது படிக்கும் போது எங்க அம்மா இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இல்ல ஓகே, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சுக்கிட்டாலும் இப்போ இங்க யோசிச்சு பாருங்க, இலங்கையில நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எதுக்காக அந்த போருக்கான சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா, சிங்களர்கள் குடியேற்றம், பௌத்த மதத்தை கொண்டு வந்து இந்து மதம் அந்த தமிழர்கள் இருக்க குடியிருப்பு பகுதியில புகுத்தி அவங்கள குடியேற்றம் பண்ணதுதான். ஒருத்தன் வீட்டுக்குள்ள ஒருத்தன் புகுறும் போது அங்க சண்டை வரதான் செய்யும். இப்ப நம்ம ஊர்லயே எடுத்துக்கோங்க, திருவண்ணாமலையில வந்து தெலுங்கர்கள் குடியேறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துட்டு இருப்போம். பெருந்தரையில வந்து இப்போ வீடியோ போட்டிருக்காங்க, இது பெருந்தரையா பீகாரா, தர்மபுரியா பீகாரா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்ப பாத்துருக்கீங்களா? இப்ப இது வந்து இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா இங்க மக்கள் வந்து அதிகம், தமிழ் மக்கள் இங்க அதிகம். சோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க வந்து நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த டிராஃப்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் பிறப்பு வீதம், அதாவது தமிழர்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் வட இந்தியர்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் மேஜரா இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, ஒரு சராசரி வட இந்தியனோட குடும்பத்துல போனீங்கன்னா 4-5 குழந்தைகள் இருக்கும். சாப்பிட்றதுக்கு வழி இல்லாட்டியும் 4-5 குழந்தைகள் இருக்கும். ஆனா தமிழர்கள் குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்லா செட்டில்ட் ஆனாலும் ஒரு குழந்தை போதுன்னு இருப்பாங்க, நல்லா செட்டில் ஆகாட்டியும் 2 குழந்தையோட நிப்பாட்டிப்பாங்க, மிஞ்சி போனா 3 குழந்தைகள். இப்போ நம்மளோட மைக்ரேஷன், நம்மளோட பாப்புலேஷன் அதிகமாகுமா, திடீர்னு உள்ள வந்தாலும் அவங்களுடைய 4 குழந்தை பார்க்கும் போது அவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அடுத்தடுத்து அவங்க மைக்ரேஷன் அதிகமாயிரும். ஸோ அவங்க பாப்புலேஷன் அதிகமாகுமா, டாமினேஷன் யார் அதிகமா பண்ணுவாங்க? மக்கள் தொகை கணக்குல வந்து நீங்க டாமினேஷன் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க அப்ப அதிகாரத்துல இருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா எண்ணிக்கை கம்மியா தானே இருக்காங்க. இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதிகாரத்துல, அதாவது நீங்க சொல்ற மாதிரி அதிகாரத்துல பார்த்தா வட இந்தியர்கள் இங்க அதிகாரத்துல இல்ல. ஆனா இங்க இருக்க அரசியல்வாதிகளோட குடிம்பி பிடி ஃபுல்லா அந்த வட இந்தியர்கள்ட்ட தானே இருக்கு. இங்க ப்ராப்ளம்ஸ் தான், பெரிய பெரிய அதிகாரிகள் எங்க ஓடுறாங்க? டெல்லிக்கு தானே ஓடுறாங்க. அப்போ குடிமை இப்படி எங்க இருக்கு? அவங்க நேரடியாக இங்க வந்து கட்டுப்படுத்தணும் அவசியம் இல்லை. இங்க இருக்கவங்களுடைய அந்த மிஸ்டேக்ஸை பிடிச்சாலே போதும். அவங்க திருட்டு, இப்ப கூட நேரு அவங்க எல்லாம் 1000 கோடி ஊழல் அதெல்லாம் பாத்தீங்கல்ல, டாஸ்மார்க் ஊழல், இதெல்லாம் ஏன் இன்னும் கிடப்பிலே வச்சிருக்காங்க? அவங்களுக்கான தேவைகள் இருக்க வரைக்கும் இவங்களை அப்படியே விட்டு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தேவை சரியில்லைன்னா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. சோ அப்ப இந்த ஒரு மிரட்டல் இருக்குல்ல, அவங்களுடைய அதிகாரம் இங்க செயல்படணும்னு அவசியம் இல்லை. அவங்களுடைய அந்த முக்கியமான பர்சன்ஸை கண்ட்ரோல் பண்ண மட்டும் போதும். சரி, ஓகே. இப்போ நீங்க 3ஆம் உலகப் போர் வந்தே தீருன்னு சொல்லிட்டீங்க. சரி, இப்போ இந்த 3ஆம் உலகப் போர் வருதுன்னா, நாம் இங்கே ஒரு கிராமத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு சில பேர் சிட்டிக்குள்ளே இருக்காங்க. இப்போ நம்ம எந்த வகையில், இப்போ உதாரணத்துக்கு பொருளாதாரத்தில் நம்ம எந்த அளவுக்கு விழிப்பு நிலை இருக்கு, இன்கேஸ் வந்துச்சுன்னா பொருளாதாரம் என்ன ஆகும், நாம் அதிலிருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது? கதிர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் உலகப் போர் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டீங்க. இனி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த 3ஆம் உலகப் போர்ல பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நம்ம எப்படி சர்வைவல் ஆகுறது, அதுக்கு உங்களுடைய இதெல்லாம் செஞ்ச ஓரளவுக்கு நம்ம ப்ரொடெக்டிவா இருக்கலாம்னு என்ன விஷயம் சொல்றீங்க? இதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இதுல ப்ரொடெக்டிவா இருக்கணும், சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிறதுன்றது வந்து முதல் கிரிட்டிக்கலான விஷயம் தான். ஏன்னா இது ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இப்போ பேண்டமிக் இப்போ பார்த்துருக்கோம், கோவிட்னு ஒன்று பார்த்துருக்கோம். கோவிட் திருப்பி ஒரு லாக்டவுன் போட்டாங்கன்னா நம்ம என்னென்ன ப்ரிகாஷன் பண்ணணுன்றது நமக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. ஓகே, இந்த பொருட்கள்லாம் நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும், இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வச்சுக்கணும், அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வச்சுக்கணும், நமக்கு ஒரு டிராஃப்ட் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் வேர்ல்டு வார்ன்றது ஒரு விஷயம், அதாவது உள்நாட்டு போர், ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி, ஒரு கலவரம், இது மாதிரி வந்தாலே நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ இப்போ வேர்ல்டு வார்ன்றப்போ இது வந்து மேஷுவா பெரிய லெவலில் நடக்கும். அதுவும் நம்ம இந்தியன் ஓஷன்ல தான் மையமாக நடக்க போகுது. அப்போ இந்தியன் பெருங்கடலில் நம்ம தென்னிந்தியா மிக மேஜரா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. சாகர்மலை, முத்துமலை, ஸோ இது எல்லாமே கனெக்ஷன்ஸ் வந்து தமிழ்நாடு, சவுத் இந்தியா தான் ப்ராப்ளம் ஆக போகுது. நமக்கு என்னன்றது ஒரு ஐடியாவே இருக்காது. நீங்க ப்ரிகாஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம். வேர்ல்டு வார் இந்த மாதிரி சுச்சுவேஷன், பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன மாதிரி சர்வே பண்ணணும் அப்படின்றத ஒரு வரைவு கொடுத்துருக்கோம். என்னென்ன விஷயங்கள் கேதர் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை சேஃப்டி பண்ணிக்கணும், என்ன மாதிரி ஒரு ஐடியாலஜி நம்ம எடுத்துக்கணும், எதை கரெக்டாக அந்த டைமிங்ல செஞ்சா நீங்க சர்வே பண்ண முடியும் அப்படின்றத பத்தி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நம்ம இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுப்போம்.
உங்களுக்கு பேசிக்கா நான் சொல்ல வேண்டிய விஷயம் சார், அந்த சர்வே பண்றதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல தன்னம்பிக்கை இருக்கணும், தைரியம் இருக்கணும். ஏன்னா நம்ம பாக்குற விஷயங்கள்லாம் ஷாக்கிங்ல இருக்கும். இந்த லிவ் த பிஹைண்ட்னு சொல்லி ஒரு படம் இருக்கும், அமெரிக்கா ஒபாமா வந்து எடுத்த படம். அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 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 ஐடியா கிடைக்கும். ஏன் இதை நம்ம இப்ப நான் அந்த லிவ் த பிகைன் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த லிவ் த பிகைன் வந்த படம் டேட் எப்படி அப்படின்னா 2023 ரிலீஸ் ஆயிருக்கு, November 22 நினைக்கிறேன். ஸோ 2023 வந்திருக்கு. அன்னையில இருந்து 8 வருஷம் கழிச்சு அப்படின்னா 31, 30 இந்த கேட்டகரியில தான் வந்து நமக்கு வார் கண்டக்ட் பண்ண. ஏன்னா கண்டேஜ்னு ஒரு படம் பேண்டமிக் பத்தி எடுத்தோம்ல, பார்த்தோம்ல, அந்த படத்துல 2011 வந்துச்சு, 2019 பேண்டமிக். ஸோ அதே 8 கால ஒரு விஷயம், 8க்குள்ள வாழ்க்கை இருக்கு. இந்த பாட்டுல ராமையா கேட்டிருக்கீங்கல்ல, அந்த 8ன்ற ஒரு சீக்ரெட் கோடு. ஸோ இப்போ இந்த 23 இவங்க இந்த லீவ் த பிகைன் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த படத்துல இருந்து 8 வருஷம் கழிச்சு இந்த பேண்டமிக் வரும். ஏன்னா இந்த லீவ் த பிகைன்ன்றது வந்து அமெரிக்கா ஃபாலோ அவுட் ஆக போகுது. அமெரிக்கா விழுந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ப்ராப்ளம்ன்றது நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அமெரிக்கா விழுந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து போர், அவன் சும்மா விழுக மாட்டான், எல்லாருக்கும் ஒரு போரை உருவாக்கி விட்டுட்டு இந்தியன் ஓஷன்ல ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடுவான். அப்போ எல்லா இடத்துலயும் போர் நடந்துட்டு இருக்கும்போது, பதட்டமான சூழ்நிலை இருக்கும்போது மனிதர்களால எதுவுமே செய்ய முடியாது, என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியாலஜி இருக்காதுன்னு சொல்லி தான் அந்த பிலீவ் த பிகைன்ல இருக்கும். பட் நாம சர்வே பண்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, தேவையான பொருட்கள், அத்தியாவசியமான டூல்ஸ், அத்தியாவசியமான பொருட்கள் இது நம்மகிட்ட இருக்கணும். அதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், இதுல டீட்டெயிலா சொல்ல முடியாது, அதில் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். இப்ப இருந்து நீங்க என்ன செய்யலாம், இந்த 4 வருஷம் இருக்குல்ல, இந்த 4 வருஷம் கேப்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்ல முடியும். நீங்க சேவிங்ஸ் பண்ணணும். எதை சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா, பணத்தை சேவிங்ஸ் பண்றதோ இதெல்லாம் அது கிடையாது. கோல்டு காயின், ட்ரிபிள் மார்க் இருக்கும்ல, அந்த மாதிரி பியூர் கோல்டு வந்து காயினா நீங்க சேஃப்டி பண்ணி வைக்கணும். முடிஞ்சா பார் இல்ல காயின், இல்லை எனக்கு முடியாது என்கிட்ட வந்து ஜுவல்லரியா தான் இருக்கு அப்படின்னா அதுவும் சேஃப் தான். பட் முக்கியமா அந்த டைமிங்ல உங்களுக்கு யூஸ் ஆக போறது காயின்ஸ் தான். ஏன்னா பியூர் கோல்டு தான் வேல்யூ. அதாவது நம்ம எல்லா கற்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இது நம்ம ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியம் சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் பேசியிருக்காங்க. திருப்பி நம்ம வந்து ஒரு டார்க் ஏஜ்குள்ள போக போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கற்காலம், கத்தி வச்சு சண்டை போட்டுருந்தோம்னா அந்த காலத்துக்கு போக போறோம் அப்படின்னா, அந்த மன்னர்கள் காலத்துல நம்ம வணிகம் பண்ணதை எதை யூஸ் பண்ணோம், கோல்டு. ஸோ இப்போ அதை நம்ம ஐடியாலஜி எடுத்துக்கிட்டு அந்த கோல்டை சேஃப்டி பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோல்டு கையில் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போர்களில் பாதிக்கப்படுற இடம் எல்லா இடமும் பாதிக்கப்படாது, ஒரு குறிப்பிட்ட இடங்கள் தான் பாதிக்கப்படும். அதை நம்ம முன்கூட்டியே எப்படியாவது தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அந்த வர்ற பொலிட்டிக்கல் மூவை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அதை வச்சுட்டு நம்ம சர்வே பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட இடத்துல அதை எஸ்கேப் ஆகிட்டு அங்க இருந்து வேற ஒரு இடங்களுக்குலாம் நகர் போகணும். அப்போ பணங்கள் இருக்காது, ஒட்டுமொத்தமா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம எவ்வளவு பணம் கையிருப்பு காகித பேப்பர் வச்சிருந்தாலும் அது எந்த அளவு யூஸ் ஆகாது. கோல்டு வாங்கிப்பான். ஏன்னா வார் வரப்போ நீங்க நல்லா வரலாற்றை பின்னோக்கி பாருங்க, எப்பயுமே வார் வந்த டைமிங்ல கோல்டு தான் பிரைஸ் பீக்கு போயிருக்கு. எல்லாரும் கோல்டு தான் பதுக்கிருக்காங்க. இப்போ நீங்க போய் நியூஸ் எடுத்து பாருங்க, பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே வேலட் மாதிரி பங்கர் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த பங்கர் கோல்டை சேஃப்டி பண்றதுக்கு ஒரு பங்கர் வச்சிருக்கானுங்க. மலேசியா அந்த சைட்லாம் நம்ம அதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கோல்டை சேஃப்டி பண்றாங்க. ஏன் பெரும் பில்லியன்ஸ்லாம் பாண்ட் பேப்பர்ல இன்வெஸ்ட் பண்ணாம எல்ஐசி பாலிசி இந்த மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம கோல்டுல ஏன் இன்வெஸ்ட் பண்றாங்க? இதுலயே உங்களுக்கு பதில் இருக்கு. அதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல சேஃப்டி பண்ண போகுது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் இப்போ நடைமுறை இதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னா, கோல்டு காயின்ஸாக வாங்கி வச்சுக்கிறீங்க. நம்ம நாடோடி வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும்னு சொல்கிறீங்க. அழிஞ்சா எல்லா இடமும் அழியாது, ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். நாம் பாதிப்பு இல்லாத இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி நாம் பர்டிகுலராக நம்ம சர்வேல், அதாவது நாம் இந்த மோசமான காலகட்டங்களில் நம்மளுடைய வேலை நம்ம உயிரை தற்காத்து வச்சுக்கணும். சண்டைக்கு போகக்கூடாது, ஒரே இடத்துல நம்மளுடைய ஒரு கட்டமைப்பு உருவாக்கக்கூடாது, நம்ம டிராவலில் இருக்கணும். புரிதல் ஆட்கள் எல்லாருமே ஒன்று சேரணும். ஓகே, இப்போ நம்ம சொல்கிற போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பேண்டமிக் இந்த மாதிரி நான் ஒரு ஆள் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன், 10 பேர் தெரியல, அந்த 10 பேர் வந்து எங்கிட்ட பிடுங்க மாட்டாங்களா? எனக்கு புரியல. இப்போ வந்து இப்போ நம்ம என்ன எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகுது, கோல்டு வச்சுருக்கோம். இப்போ அந்த ஒரு வீடியோவில் கூட பாரிசாலன்னு சொல்லியிருந்தார்ல, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய தங்கத்தை பிடிங்கிக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நாம் வந்து கவர்மெண்ட் வேண்டாம். இப்போ நம்மக்கிட்ட இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, செயின் ஸ்நாச்சிங்லாம் நடக்குதில்ல, நகைப்பறிப்பெல்லாம் நடக்குதில்ல. இப்போ இந்த மாதிரி வந்து நாம் ஒருத்தர் என்ன தான் சேர்த்து வச்சுருந்தாலும் ஒரு இயற்கையான உணவு பஞ்சம் வருது, இந்த பொருளாதார சீரழிவுனா தங்கம் எவங்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட போய் அடித்து பிடிங்கிக்கலாம். எவன் காட்டில் நிறைய தோட்டம் செழிப்பான இருக்குதோ அங்கே போய் அந்த இடத்துல நாம் ராபரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடாதா? இல்லை, நீ கேட்குற கேள்வி கரெக்டு தான். ஸோ இப்போ அதுக்கு நான் ஒரு பதில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்.
இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப போய் டன் கணக்குல சேர்த்து வைக்க போறது இல்ல. நம்ம வாங்க போறதோ கையிருப்புல இவ்வளவுதான் வச்சுக்க போறீங்க. சோ இவ்வளவு வச்சுக்கிறத பொருளை நம்மளால பாதுகாக்க வச்சுக்க முடியாதா? நேத்து கூட நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து ஒரு ஏரியால செயின் ஸ்னாப்பிங் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு தங்கத்தை போட்டு வெளியே போகாதீங்க. அதாவது போலீஸ் ஆபீசரோட வேலை என்னன்னா, அந்த சமுதாய மக்கள் ஃப்ரீடமா நல்லபடியா வாழ்றதுக்காக அவங்க காவல் வேலை பார்க்கணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தங்கத்தை போட்டு வெளியே போகாதீங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த காவல்துறை எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இப்ப காவல்துறையினாலே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தங்கத்தோட ரேட்டு போயிருக்கனால அதை திருட நினைக்கிறாங்க இப்போவே. அப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன் மிகப்பெரிய ஒரு ஃபால் டவுன் ஆச்சுன்னா, பொருளாதாரம் விழுந்துச்சு அப்படின்னா சத்தியமா நீங்க சொல்ற விஷயங்கள் நடக்கும். பெரிய லெவல்ல ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஆனா இதை நம்ம சர்வே பண்ணி தான் ஆகும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ பேண்டமிக் வந்துச்சு, கோவிட் வந்துச்சு. கோவிட் வரும்போது நம்ம கிட்ட பணம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா அந்த வேக்சின் வந்து பல நாடுகள்ல வந்து எதிர்த்துட்டாங்க. எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு குரூப் நிறைய இருக்கு. நான்லாம் போடவே இல்லை. ஸோ இப்போ இந்த பேண்டமிக் இந்த வேக்சின் வேணான்னு தவிர்த்தவங்க தவிர்க்க முடிஞ்சிச்சுல. அதே மாதிரிதான் என் கோல்டை நீ புடுங்க. அதாவது அரசாங்கத்தை சொல்றேன். இப்போ அரசாங்கத்துல இருந்து நம்ம எனக்கு வேணும்னா வேணான்னு ஒதுக்கலாம். அப்படி வந்து வலுக்கட்டாயமெல்லாம் பிடிக்க முடியாது. அது பல இடங்கள்ல இன்டெரக்டா மறைபொருளா சொல்லியிருக்காங்க. துரந்தாரான்னு சொல்லிட்டு ஒரு படம், ஒரு ஏஜென்ட் படம் வந்துச்சு பாத்தீங்களா, ரன்வீர் சிங்கோட படம். அந்த படத்துல 2வது பார்ட்டோட ட்ரெய்லர்ல சொல்லியிருப்பாங்க, இது ஒரு புது இந்தியா, யார் வீட்டுக்குள்ள வேணா நாங்க எப்ப வேணா நுழைவோம்னு சொல்லி ஒரு வார்த்தை ஓப்பனா சொல்லியிருப்பாங்க. இதோட மீனிங் என்னன்னா, ஃபியூச்சர்ல எல்லா வீட்டுக்கும் இறங்குவாங்க. ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்க ஒரு நகரத்துக்குள்ள யாரு வேணா எந்த இடத்துக்கு வேணா போக முடியும். என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, தீவிரவாதிகள் இருக்காங்களா, நாட்டுக்கு அச்சுறுத்தல் இருக்கான்னு பாக்குறதுக்குள்ள வரும். கதிர் இப்பவே எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்களே. இல்ல இதை நான் சொல்லல, நான் உள்ள நீ வீட்டுக்குள்ள வரதான் சொல்றேன். உண்மையிலே கதை உடச்சிட்டு உள்ள வந்து பாக்குறது அந்த மாதிரி சொல்றேன். புரியுது. இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஹெலிகாப்டர்ல வந்துட்டு உடச்சிட்டு உள்ள வருவானுங்க. அந்த மாதிரி அந்த நிறைய டைம் கனவு வரும். அப்போ சின்ன வயசுல இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள ஆனாச்சும் இடிச்சிட்டு வெளியே வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னது பார்த்தா அதெல்லாம் வந்துடும் போல. கண்டிப்பா நடக்கும். அதான் கிரே ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்தாப்புல அந்த படத்தை எடுத்த நபரே இல்லை, அந்த ஃபேமிலியே இல்லை. ஸோ உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த நீங்க கேட்ட முதல் கேள்வி வந்து இந்த வெளியே அச்சுறுத்தலா இருக்கு, திருடர்கள்ட்ட இருந்த அச்சுறுத்தலா இருக்குன்னா இது நம்ம சேஃப்டி பண்ணி தான் ஆகும். ஏன்னா எப்பயுமே திருடர்கள் நீங்க இருக்கதான் செய்யறாங்க. இப்ப அதிகமாகுவாங்க. இது தடுக்க முடியாது. நம்ம போய் திருடாதீங்க எல்லாம் சொல்ல முடியாது. நம்மள சேஃப்டி பண்ணிக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா மக்கள் நடமாட்டம் அதிகமா இல்லாத இடத்துல இருந்து தனியா போய்க்கிறது நல்லன்றீங்களா? இல்ல ஒரு குழுக்களா, அதாவது ஒரு குழுக்களா வாழலாமா? எப்படி இன்கேஸ் வந்து எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் அந்த செம்மை செந்தமிழன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தார், தற்சார்பு வாழ்க்கை திரும்பி போயிடணும், நாம் வந்து இயற்கையோடு ஒன்றி வாழணும், இந்த மின்சாரத்தை பயன்படுத்தாமல் வாழணும், இயந்திரங்களை பயன்படுத்தாமல் வாழணுங்கிற ஒரு காலகட்டத்தில் செம்மை செந்தமிழன் ஒரு சொல்லிட்டு இருந்தார். அப்போ காலகட்டத்தில் அவர் என்ன சொன்னார்னா, நம்ம குழுக்கெல்லாம் வாழணும், தனியாக இருந்தோம்னா நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது, குழுக்குழுவா இருக்கணும் அப்படின்ட்டு. டீம் ஒர்க். ஒரு எல்லா மனித சமுதாயம் இவ்வளவு நாள் சர்வே பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, கூட்டமா இருக்கிறது தான். ஸோ ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த மதம், அந்த சாதி, அந்த இனம், எல்லாம் மனுஷங்க. ஸோ உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னா அந்த இவங்களோட மக்களோட பாதுகாப்பு இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இருக்க பணமும் பாதுகாப்பா இருக்கும். இவங்களுக்கு தேவை இருக்கும் போது நீ அந்த பணத்தை, ஏன்னா பணம்ன்றது வந்து நம்ம எல்லாரும் சர்வே பண்றதுக்காக தான் யூஸ் பண்ண போறோம் ஒரு குறிப்பிட்ட டைமிங் வரைக்கும். அப்போ அதிகமா வச்சிருக்கவங்க நம்ம கூட இருந்தாலும் நமக்கு பெனிஃபிட்ஸ். ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கரெக்டா தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஐடியாலஜி பண்ணி உங்களை கூட்டிட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிராவல் கைடா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எனக்கு இருக்கு. இப்போ என்கிட்ட பொருள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கரெக்டான வழி இல்லை, பொருள் இருந்தும் வழி இல்லைன்னா எங்கிட்டு போவீங்க? நீங்கள் சொல்கிறது அதான், ஒருத்தர்கிட்ட வலிமையை எடுத்துக்கலாம், ஒருத்தர்கிட்ட அறிவை எடுத்துக்கலாம், ஒருத்தர்கிட்ட உணவு சமைக்கும் திறனை எடுத்துக்கலாம், விவசாய கலை எடுத்துக்கலாம், ஒருத்தர் செல்வத்தை எடுத்துக்கலாம். இதான் மனிதர்களோட ஒற்றுமை. எல்லாரும் ஒரு டீமா இருந்தோம் அப்படின்னா பாதுகாப்புக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, கண்காணிக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க நமக்கு தொழில் நீ சொல்ற மாதிரி உணவுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஆள் இருக்கும்ல. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு தெரியும், அந்த திறமையை பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒரு கூட்டமா சேரும் போது அது பாதுகாப்பா கொண்டு வரும். ஓகே கதிர், நீங்கள் இப்போ சொன்னதுலேயே ஒரு பார்த்தீங்கன்னா அந்த உலகப்போர் வருது, இந்த மாதிரி எல்லாம் நான் நார்மலாக அப்நார்மலாக இருக்க போதுன்னு நினைக்கும்போது ஒரு பதட்டம் வருது. இப்போ நீங்கள் சொல்ல பார்த்தா, இப்போ நீ இந்த கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா ஏழைங்களையெல்லாம் ஒரு ஜெயிலுக்கு அடைச்சி வை, பணக்காரங்களையெல்லாம் ஒரு ஜெயிலில் அடைச்சி வை, டாக்டருங்கெல்லாம் ஒரு ஜெயிலில் அடைச்சி வை அப்படின்னு சொல்லி தனித்தனி ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இதில் எல்லாத்தையும் கலந்து விட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள நல்லா மிங்கிள் ஆகி நல்லா சூப்பராக இருப்பாங்க. தனி ஸ்ட்ரெச்சாரே உருவாக்கிடுவோம். கவர்மெண்ட்னு ஒன்று தேவைப்படாது. யோசிச்சு பாருங்க, அந்த டைமிங்ல மருத்துவச்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காது, நம்ம கூப்பிட்டா வீட்டுக்கு வந்துருவாங்க, வந்து பிரசவம் பார்த்துட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்து போயிடுவாங்க. ஸோ இப்போ இது ஒரு தனியான ஒரு ஸ்ட்ரெட்டாரு, ஒரு தனியாக கட்டமைப்பா இருக்காது, ஒரு கார்பரேட்டா இருக்காது. ஸோ மக்கள் மத்தியில இருக்கும். அதே மாதிரி மருத்துவச்சிக்கு உணவு தேவைன்னா நாம போய் கொடுத்து வந்துருவோம். ஸோ இப்போ எல்லாருமே ஒன்று தொட்டு ஒன்று ஒரு கனெக்ஷன்ல இருக்கும் போது, ஒரு கனெக்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போது தனித்தனி செக்டார்ஸா உருவாகல. கடையில போய் தான் அது வாங்கணும் அப்படின்றது இருக்காது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி
ஒரு ஒரு டீம் ஒர்க். ஏன்னா இது வந்து வேர்ல்டு வார்னு வரும்போது தான் மனுஷங்க வந்து மனிதத்தன்மைக்கு வர ஆரம்பிப்பாங்க. அதாவது உண்மையிலே ஒரு புரிதலுக்கு வர ஆரம்பிப்பாங்க. ஓகே, காசு பணமும் ஓடுறதும் இது உள்ள வாழ்க்கை. மேட்ரிக்ஸ் நீங்கள் சொல்கிறது மாயையே மேட்ரிக்ஸ்னு சொல்கிறீங்களே, இந்த ஆன்மீக ரீதியாக மாயைன்னு சொல்கிறோம். இந்த மாயை தனக்கான உலகம் வந்து இப்போ டெய்லியும் வேலைக்கு போகிறதே ஒரு உலகம், பணங்காசு சம்பாதிக்கிறதே ஒரு உலகம், 4 பேர்த்து வேலை வாங்குறதே ஒரு உலகம், பொழுதுபோக்கு மட்டுமே உலகம்னு இருந்துட்டு இருந்தது. இது எல்லாத்தையுமே டக்குன்னு ஒரு நாள் கரண்ட் போனோன்னே எல்லோரும் வீட்டு விட்டு வெளியே வர மாதிரி நீங்கள் இந்த வேர்ல்டு வார் அப்படிங்கும்போது எல்லாருமே ஒரு புரிதல் ஏற்பட்டு தெளிவுக்கு வந்துடுவாங்க. எனக்கு கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்னா சீக்கிரம் ரியலைஸ் பண்ணிக்குவாங்கன்னு எனக்கு தோணுது. இல்ல, அதுக்குதான் நமக்கு டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சொல்றோம், காலம் அறிந்து கூவும் சேவல்ன்ற மாதிரி நம்ம முன்னாடியே அதை சொல்றோம். இதை கொஞ்சம் நம்ம சுதாரிச்சுட்டோம் அப்படின்னா அந்த டைமிங்ல ரொம்ப பழுவ சுமக்க தேவையில்ல, பிரச்சனைகள் அதிகத்தை முதுகுல சேர்க்க தேவையில்ல. நம்ம இப்பவே ஒரு செயின் லூப்பா ஒரு கனெக்ஷன்ஸ் உருவாக்கிடுவோம். இப்பவே நம்ம கிட்ட ஒரு சேஃப்டி ஜோன் கிரியேட் ஆயிரும். அப்போ வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு உத்தியோகமா இருக்கும். திடீர்னு ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்கும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு அதை ஃபேஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சூப்பர் கதிர். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கொரோனா டைமில் வந்து நிறைய பேர் சஃபர் ஆனாங்க. ஒரு சில பேர் உணவு தானியங்கள் வாங்குறதுக்கு சிரமப்பட்டாங்க, வெளியே போகிறதுக்கு வரதுக்கு நிறைய லாக் ஆகிட்டாங்க. ஒரு பணம் கூட பணம் வாங்குற அன்னைக்கு அடுத்த வாரம் பணம் நம்ம கையில் இருக்குன்னு பார்த்தா அவர் வாங்க முடியாமல் நிறைய சிரமச்சு. எனக்கே ஒரு கல்யாண ஃபோட்டோ டெலிவரி பண்ணுறதுக்கு பெட்ரோல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக எவ்வளோ தூரம் நடந்து போய் ஒருத்தர் டெலிவரி கொண்டு பணம் வாங்கிட்டு அந்த செலவுக்கு பணம் இல்லைன்னு. ஸோ இப்போ வந்து என்னென்னா எதிர்காலத்தை 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தால் நம்ம எப்படி இருக்குனுங்கிற விழிப்புணர்வை நீங்கள் இப்போ இருந்தே பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கதிர். ஏன்னா இப்போ இதை நான் வந்து ஒரு 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு 8-9 வருஷமா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த இணையதள போராளிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இணையதள போராளிகள் சொல்லிட்டு ஃபேஸ்புக் பக்கத்துல இருக்கட்டும், யூடியூப் பக்கத்துல இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஆமா இன்டர்நெட் வாரியர். ஸோ அவர் வந்து எல்லாத்தையுமே கைட் பண்ணியிருக்காரு, எல்லாம் சொல்லியிருக்காரு. நான் ஒரு 4 வருஷமா சொல்றதுக்கே இது வந்து நீங்க சொல்றீங்க இது ஒரு இனிமே 4 வருஷத்துக்கு முன்னாடி வரதை வந்து இப்போ 4 வருஷமா சொல்றீங்கன்னு சொல்றீங்க. அவர் 8 வருஷத்துக்கு மேல, அதாவது இந்த இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த இலுமினாட்டின்ற கான்செப்ட் இந்த நம்ம ஊர்ல வரதுக்கு முன்னாடி இருந்து அந்த இலுமினாட்டியை இயக்குறது யாரு, இதுக்கு மேல இருக்க செக்டார்ஸ் யாருன்றது உண்மையான விஷயங்களை அவர் பேசிட்டு இருந்தவர். அப்போ நமக்கு எல்லாருக்குமே யோசிச்சு பாருங்க, இப்ப நமக்கு இந்த பேண்டமிக்னு வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேண்டமிக் வரப்போது நம்ம எல்லாம் வீட்டுல அடைச்சு போட போறாங்கன்னு சொன்னோம்னா எப்போடா அப்படின்னு போயிருவாங்க. ஆனா உண்மையில இப்ப ஒரு பேண்டமிக் பார்த்தனால திருப்பி ஒரு பேண்டமிக்னு ஒரு வார்த்தையை எடுத்தாலே எல்லாம் பதட்டப்பட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அதை ஃபேஸ் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த இணையதள போராளிகள் சொல்லுவாப்புல, நான் முன்னாடியே உங்க இந்த வழியில சென்றிருக்கேன், இந்த பாதையில போயிருக்கேன், ஸோ அதனால நான் வர வழியில எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொல்லுவாரு. இது ஒரு ஆழமான ஒரு சித்தர் ஞான நிலையை சொல்லுவாங்கல்ல, இதுலயே ஒரு மாடர்ன் டெக்கா அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிற பக்குவம் தான் அந்த மனிதர்கள்ட்ட இல்லை. இதுதான் ப்ராப்ளமே. இப்போது இன்னொரு விஷயம் கதிர், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் இதை பற்றி அவேர்னஸ் பண்ணுறீங்க. இன்னொரு கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. நிறைய பேரும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேரும் சொல்கிறாங்க, அதுக்கு சில பலன்களும் இருக்குது. இப்போ நம்ம மக்கள் எல்லாமே ஒரு சேர வந்து நான் தொடர்ந்து நம்ம அமைதி நிலவணும். இப்போ நான் உதாரணத்துக்கு இருக்குன்னா, நான் இப்போ இந்த 4 வருஷத்தில் போர் வந்துடும் நம்ம சஃபர் ஆகணும்னு நினைக்கிறத காட்டிலும் 4 வருஷத்தில் நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன், நான் இன்னும் 10 வருஷம் 15 வருஷத்தில் நான் நல்லா இருப்பேன். நீங்கள் சொல்லப்படி பார்ப்பீங்க, அடிக்கடி சொல்லுவீங்களே, என்னுடைய உயிர் வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் போகக்கூடாது. எல்லா ஆன்மீகத்திலையும் உச்சநிலை வந்து விழிப்பு நிலையான மரணம். நம்மளுடைய மரணம் நம்ம கையில் தான் இருக்கணும், நாம் தான் தீர்மானிக்கணும் நம்ம மரணத்தை அப்படிங்கிறத உயர்ந்த ஞானம்னு வச்சுக்கங்களேன். அதை வந்து உடல் ரீதியாக வந்தாலும் சரி, ஆன்ம ரீதியாக வந்தாலும் சரி, பலம் பெற்றவங்க வந்து என்னுடைய மரணம் என்னுடைய தீர்மானத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மக்களுடைய மரணங்களை வந்து யாரோ ஒருத்தர் ஒரு காலகட்டத்தில் ஒரு போர் சூழல்னு சொல்லி மக்களுடைய மரணத்தை தீர்மானித்து தான் உலக போர்னு வருதுன்னு இல்லைங்களா. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மக்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனை மற்றும் அந்த எண்ண வலிமையை வந்து செயல்படுத்தினா உங்கள் பாணியில், இப்போ மற்ற அமைப்பில் அந்த எண்ண வலிமைக்கு வலிமை இருக்குன்னு சொல்கிறாங்க, உங்களுடைய புரிதல் எப்படி இருக்குது அந்த எண்ண வலிமையை பற்றி? சிம்பிளான விஷயம் ப்ரோ. இப்போ இது என்கிட்ட நிறைய பேர் அகைன் கமெண்ட்ல போட்டு, ஒருத்தர் பார்த்துருக்கேன், அவர் ஓயாம அந்த கமெண்ட்ல போடுவார், கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாரு. இது கேட்கறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு டீமா ஃபார்ம் ஆகி ஒரு மைண்ட் கலெக்டிவ் கான்சியஸ் மூலியமா அது பண்ண முடியும். பட் இந்த காலகட்டமும் இந்த சுச்சுவேஷனும் அதுக்கு உகந்ததா இருக்கா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா இப்போ நாம ஒரு 300 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனை மூலியமா பாசிட்டிவிட்டியா இருக்கோம் அப்படின்னா பல கோடி பேர் அந்த ஆபத்தான சுச்சுவேஷன்ல நெகட்டிவ் ஃபோர்ஸா இருக்காங்க. அப்ப நம்ம என்னதான் நம்ம கலெக்டிவ் கான்சியஸ் மூலியமா 300 பேர் முடிச்சிடறேன், என்னதான் நம்ம கலெக்டிவ் கான்சியஸ் இந்த 300 பேர் சேர்ந்து இந்த பாசிட்டிவா திங்க் பண்ணாலும் அதுக்கான பலன்கள் ரிசல்ட் இருக்காது. சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை விட செயல்
இப்போ இந்த காலகட்டங்கள்ல வந்து நம்ம வந்து எண்ணங்கள் வந்து பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு லாக்ல மாட்டிக்கிட்டோம். இப்போ இந்த லாக்ல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னா இறங்கி போய் அந்த இந்த சேஃப் ரூம்னு சொல்லுவாங்க. இந்த சேஃப் ரூம்ல கீயை தேடி கண்டுபிடிச்சு வெளியே போகணும். ஸோ இப்போ இந்த நம்ம மாட்டிருக்கிறது வந்து ஒரு ட்ராப்ல மாட்டிருக்கோம். இப்போ உட்காந்துக்கிட்டு பொறுமையா நிதானமா எண்ணங்களை வச்சு பயன்படுத்துறதுக்கு நேரம் இல்லை. அதுக்கு இப்போதைக்கு பண்ணவும் முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டோர் எய்த்தாப்புல இருக்கு, நிறைய கீ கிடக்கு. இது எந்த கீ எடுத்து இந்த டோரை திறக்கணுமோ இறங்கி போய் திறந்தாதான் திறக்கும். உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கீயை கண்டுபிடிச்சிடணும், எந்த கீ சரியான கீயை கண்டுபிடிக்கணும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா யோசிச்சுக்கிட்டே தான் உட்காரணும். இதுக்குதான் எல்லா புராணங்களையும் சொல்லியிருப்பாங்க. மகதி திருப்பி வருவாரு காப்பாத்துறதுக்கு, கல்கி வருவாரு, ஜீசஸ் செகண்ட் கமிங். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்படிலாம் ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கு. நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறக்கூடிய விஷயம். அதாவது நேர விரயம் பண்றது. நேர விரயம் ஆச்சு அப்படின்னா அவனுக்கு வேலையை சூப்பரா ஈஸியாயிரும். நீங்க சொல்ற வேலையை இப்ப நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அவனோட வேலை ஈஸியாயிரும். அவன் செயல்பாட்டுல இருக்கான், நாம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ வாய்ப்பு இல்லை, நம்மளும் செயல்பாட்டுல இருக்கணும். ஸோ இப்போதைக்கு அந்த எண்ணங்களுக்கு வேலை இல்லை, செயல்பாடு. தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. புரிதல் இருக்கணும். அவனுக்கு புரிதல் இருந்தாதான் உனக்கு இந்த மாதிரி பாதிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சாதான் அட்லீஸ்ட் சர்வே பண்ண தெரியும். இந்த இடத்துல நிக்காதா, மேல இருந்து கூரை இடிச்சு விட போறான்னு சொன்னாதான் அவன் நகலுவான், இல்லைன்னா அந்த கூரை விழுந்துருவான் மேல. சூப்பர் கதிர். இப்போ நீங்கள் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதம் நினைப்பு தான் வந்துச்சு. கடவுளே இருந்தார், அப்போவே அடிச்சுட்டு செத்தானுங்க. இதில் நீங்கள் குழப்பக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். அந்த மகாபாரதத்துல கிருஷ்ணனும் சொல்லிட்டு சகுனியும் சரி, ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி. நல்லா நோட் பண்ணியிருக்கீங்களா? கிருஷ்ணன் வந்து எல்லாருக்கும் சகுனின்ற ஒரு கேட்டகரி என்ன சொல்லுவோம், நம்ம வீட்டில் சொல்லுவாங்க சகுனி வேலை பார்க்காரான்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கோல் மூட்டி வர்றது, சண்டல் தூர்றது, நல்லா இருக்க குடும்பத்துக்கு எடுக்கிறது, இந்த ஒரு மைண்ட் செட்ல சகுனி வேலை பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் தான் அந்த வேலை பார்த்துருப்பாப்ல, ரொம்ப டாப் லெவல்ல பண்ணிருப்பாப்ல. சகுனி கூட அந்த அளவுக்கு புரிதல் இருக்கு, அந்த அளவுக்கு தெளிவு இருக்காது. ஆனா கிருஷ்ணன் ரொம்ப தெளிவா பண்ணுவாப்ல. சோ அப்ப கிருஷ்ணனை கடவுள்னு சொல்லி வச்சிருக்கானுங்க. இதாவது வரலாற்றுல எவன் ஜெயிக்கிறானோ அவன் தனக்கான வரலாறு எழுதிக்கிறான், அவன் பெரிய ஆளா காட்டிடுறான். இப்போ பாண்டவர்களுக்கு பதில் கௌரவர்கள் ஜெயிச்சிருந்தாங்கன்னா கிருஷ்ணன் இருக்க இடத்துல சகுனி இருந்திருப்பான். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கிருஷ்ணனும் சகுனியும் ரெண்டு பேரும் ஒரே கூட்டம் மக்கள், பலியான ஆட்கள் தான் நீங்கள் தான். சோ புராணத்தை எடுத்துக்கூடாது, அதுல நடக்கப்பட்ட டிராமாஸ்லாம் இல்ல. நீங்க சொல்றது ரெண்டு குடும்பத்துக்கு தான் சண்டை. ரெண்டு குடும்பம் இல்லை, ஒரே குடும்பம் தான். அண்ணன் தம்பி சண்டை. ரெண்டு குடும்பம் கூட கிடையாது, அண்ணன் தம்பிக்கு சண்டை. அண்ணன் தம்பி சோனத்துக்கு இந்த உலகமே அழிஞ்சுது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியல. இதுல ஒவ்வொரு நுணுக்கத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ணன் தம்பிங்க இருக்கானுங்க. இப்போ ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒரு அப்பா இருப்பாரு, ரெண்டு பசங்க இருக்காங்க. அடிச்சுக்கிட்டு செத்தாலும் எவனோ ஒருத்தன் நம்ம பிள்ளைதான் அதை ஆள போகுது. மூத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, இளைய பிள்ளை இருந்தாலும் சரி, நம்ம அப்பாவோட பாயிண்ட் எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைதான் ஆள போகுது. ஆனா இங்க முட்டாளுகள் யாரு தெரியுமா? ரெண்டு பக்கமும் நான் இவங்க கூட சப்போர்ட் பண்றேன், இவங்க கூட சப்போர்ட் பண்றேன், போய் செத்து போறாங்க பாருங்க. இந்த மக்கள் தான் முட்டாள். அதுதான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. ட்ரம்ப், மோடி அப்படின்ற ரெண்டு பெரிய பிம்பங்க காட்டப்படுது அப்படின்னா இந்த நாடுன்னு சொல்றாங்கல்ல, இந்த நாட்டு தலைவர்கள் சண்டை போட்டுருக்காங்க. நாம கீழே சம்பந்தமே இல்லாம செத்துட்டு இருக்கோம். இது தேவையில்லாத வேலைன்னு சொல்றோம். போர்களே இந்த உலகத்துக்கு தேவையில்லை. சோ அப்போ உலகம் முழுக்க போர்கள் வேணான்ற மைண்ட் செட் கொண்டு போகணும். அதுக்கு இப்போ பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்லுங்க. இல்லை, இப்போ என்ன உலகத்துக்கே போர் வரனா எல்லாரும் என்னென்னா, போர் வந்தால் எல்லாருமே அழிஞ்சிருவோம், யாராச்சும் இந்த முட்டாள்தனத்தை செய்வாங்களா? போர் வந்தால் உலகம் அழிஞ்சிருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. மூன்றாம் உலக போர் வந்தால் எல்லாரும் அழிஞ்சிருவோம். சாதாரண படித்தோம் படிக்காத எல்லாத்துக்கும் தெரியுது. இப்படி தெரிஞ்சும் செய்வாங்களா அப்படிங்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தான், வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வரலாறு தெரியலன்றதுதான் இங்கே பிரச்சனை. அவங்க படிக்கல வரலாறு. ஏன்னா வரலாற்றுல நடந்திருக்கு மாபெரும் போர். மகாபாரதம், ராமாயணம் இன்ன வரைக்கும் நீங்க அப்படியே இதிகாசமா படிச்சுட்டு இருக்கீங்க. அதுவே மாபெரும் உலக போர் தான். எத்தனை கோடி பேர் மக்கள் செத்தாங்க. அதுல ஒரு கிருஷ்ணன் சொல்ற டைலாக் இருக்கும், பூமி பாரம் ஆயிடுச்சான், ஸோ அதனால பூமி பாரத்தை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நக்கலா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். நானே சொல்லணும்னு நினச்சேன். இது எதுக்குடா அந்த சண்டை நடந்து கிருஷ்ணர் எதுக்கு வந்து இந்த ரோலை பண்ணார்னா, பூமி வந்து அபரிதமான ஆற்றல் சக்தி வாய்ந்த ஆளுங்கள்லாம் நிறைய அதிகமாயிட்டாங்க, அதிகமாக பலம் வாய்ந்தவனுங்கள்லாம் அது எல்லாம் தடி எடுத்தவங்கலாம் தண்டாக்காரன் ஆகிட்டான், கடவுள் அளவுக்கு பவர் வந்துட்டானுங்க, இவனுங்கெல்லாம் இருந்தால் அந்த உலகம் வந்து பாதிப்பு உள்ளாயிரும். அதே மாதிரி இன்னொரு கருத்து சொல்லியிருப்பாங்க. அந்த கிருஷ்ணனும் அவருடைய பலராமனும் வந்து அவங்க ஊரில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து பெட்டு கட்டி தாயக்கட்டை விளையாண்டுருப்பாங்க. அந்த சீன் ஒன்று காட்டுவாங்க. அவங்க பலராமனும் கிருஷ்ணனும் இருக்கிற நாட்டில் அந்த ஊர் மக்கள் வந்து பெட்டிங் பண்ணி விளையாண்டுருப்பாங்க, சூதாட்டம் விளையாண்டுருப்பாங்க. தொண்டை மனைவி வச்சுட்டு அது அடித்தடி நடந்துகிட்ருக்கும். இந்த சீனை பார்த்துட்டு இதுதான் எதிர்காலத்தில் நடக்கும்னு சொல்லிட்டு டோட்டலாக அந்த ஒரு மக்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்கடி ஒன்று சொல்லுவீங்களே, இந்த இது வந்து கலப்பினங்கள் அதிகமாயிருச்சு,
இது வந்து இந்த மனிதன் வந்து அவனுடைய குவாலிட்டியிலேருந்து ரொம்ப மோசமான குவாலிட்டிக்கு போயிட்டான், அதனால் வந்து அழிச்ச மாதிரி புராணங்கள் சொல்லுது. இங்க நீங்க நீ கேட்ட கேள்விங்க ஒரு இப்போ ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் மகாபாரதத்தை பத்தி சொல்லிட்டீங்க, ராமாயணத்தை பத்தி சொல்லிட்டீங்க. இதை நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனோட அடாப்ட் பண்ணி சொல்றேன். இப்போ யோசிச்சு பாருங்க, களி முத்தி போச்சுன்னு சொல்றாங்க. நீங்க அப்போ சொன்னீங்கல்ல பொண்டாட்டியை வச்சு இது பண்றான். இப்போ தான் பொண்டாட்டியவே ஹனி ட்ராப் பண்ணி நியூஸ் பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு தான் நீங்க யோசிக்கணும். ஆமா, மகாபாரதத்துல நடந்தது கடைசி மக்களுடைய அந்த களி முத்தி போய் அந்த மக்கள்லாம் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணனால அந்த மக்கள் அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது புரிதல் இருக்கு. இப்போ நடக்கிறது என்னது? அதே தான் நடக்குது. அப்ப இந்த உலக போர்ன்றது வரப்போகுதுன்றது கரெக்டா கனெக்ட் ஆகுதா இல்லையா உங்களுக்கு? கனெக்டா? ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வரலாறு ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. பாயிண்ட் கேளுங்க, இது நடக்குது. நீங்க அந்த புராணத்துல பார்த்து அந்த கிளைமேக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. கிளைமேக்ஸ் உருவாக்குறதுக்காக உருவாக்குன விதை போட்டான்ல, அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். பாயிண்ட் இப்ப ரிவர்ஸ்ல போய் பார்ப்போம். களி முத்தி போச்சு, மக்கள் வந்து இப்படி ஆயிட்டாங்க, மாறிட்டாங்க. மக்கள் அவங்களா அப்படி மாறினாங்களா? பொலிட்டீஷியன் ஆள வேண்டிய மக்கள் சரியான ஆட்சி கொடுத்துருந்தாங்கன்னா கெட்டு போறவன் எப்பயுமே கெட்டு போதான் போறான். ஆனா 100 பேர் இருக்க இடத்துல சரியான ஆட்சி நடக்கும் போது 1-2 பேர் கெட்டு போலாம். தவறான கேவலமான ஆட்சி இருக்கும் போது ஒருத்தனுக்கு இருக்கும், ஒருத்தனுக்கு இருக்காது, ஒருத்தனுக்கு சரியான பங்கீடு இல்லைன்றப்போ 2 பேர் கெட்டு போற இடத்துல 40-50 பேர் கெட்டு போறாங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும்ல. ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் மூவ் போல. பொலிட்டிக்ஸை கரப்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேல கார்பரேட்ஸ் கரப்ட் பண்ணியிருக்காங்க, உலகம் முழுக்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த வேர்ல்டு செக்டார்ஸ் இருக்குல்ல, இதுவும் கரப்ட் பண்ணியிருக்காங்க. இது டிசைன் தப்புன்னு நம்ம சொல்றது இப்போ உங்களுக்கு புரியுதா? இதே டிசைன் தான் அங்க புராண டைமிங்ல கிருஷ்ணனும் இவங்க எல்லாம் வாழ்ந்த டைமிங்லும் இதே தான் அவனுங்களும் பண்ணானுங்க. ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்க எவனும் ஒழுங்கு ஆட்சி செய்யல, மக்களுக்கு சரியான பங்கீடு கொடுக்கல. இதெல்லாம் இவங்களை தப்பு பண்ணிட்டு இவங்களுடைய ஐடியாலஜி ரொம்ப தரிக்கட்டத்தனமா இருந்தனால அந்த மக்கள் அழிஞ்சாங்க. சரியான தலைமையில் வழிநடத்தப்பட்டிருந்துச்சுன்னா அந்த மக்களும் நிம்மதியா வாழ்ந்திருப்பாங்க. இப்பயும் அதான் நடக்குது. சரியான தலைமையில் மக்கள் இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு டைமும் நம்மள ஆளுற ஒரு கூட்டம் எப்பயுமே தப்பாதான் இருந்திருக்கு. அவன் தலைக்கணத்துல ஆடிதான் நம்மள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கான். திரும்பவும் சொல்றேன், புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க. உங்களை ஆள வேண்டிய ஆட்கள் தேவையே இல்லை. உங்களுக்கு நீங்களே நிம்மதியா வாழலாம். இவனுங்க உருவாக்குன இந்த நாகரிக கட்டமைப்பே தவறானது. காட்டுக்குள்ள வாழ்ந்துருக்கும் போது ஒரே ஒரு குழுக்கு ஒரு தலைவர் இருப்பான். அவங்க மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குடும்பம் கூட்டு குடும்பமா இருப்பாங்க. ஒரு 30 பேர் 40 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழு, ஒரு தலைவர் இருப்பான். அந்த தலைவர் வந்து எல்லாத்துலயும் யூனிக்கா இருப்பான். அந்த குழுவை பாதுகாக்கிறதுலே மும்முரமா இருப்பான். அவன் இறந்த பிறகு அவன் பையன் வர மாட்டான். அந்த தலைவருக்கு ஈக்குவலா எவன் சிந்திக்கிறானோ, அந்த தலைவருக்கு ஈக்குவலா எவன் வலுவா இருக்கானோ அவன் தான் வருவான். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும் போது எந்த ஒரு சிக்கலும் இல்லை, எந்த ஒரு பாலிடிக்ஸ் இல்லை, எந்த ஒரு வாரிசு அரசியலும் இல்லை. ஆனா இதை உடைச்சு நாகரிக கட்டமைப்புன்னு சொல்லிட்டு விவசாயம் வணிகம் கொண்டு தான் பாருங்க, இங்கேதான் நம்ம விழுந்தோம். இப்ப வரைக்கும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னாலும் வணிகமும் பேராசையும் மக்களுடைய அந்த கோபம் இதெல்லாம் வரதுக்கான காரணம் என்ன? ஒருத்தன் இருக்கு, ஒருத்தன் இல்ல. இந்த தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குறது, சிஸ்டம் உருவாக்குனது, இது எல்லாமே தப்புன்னு உங்களுக்கு புரியும். காட்டுக்குள்ள இவ்வளோ கொடூரமான விஷயங்கள்லாம் இல்லவே இல்லை. சிம்பிள். உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, புரியும். இல்லை, வயிற்றுக்கு தான் கதிர். இப்போ தண்ணி குடிக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்துகிட்டே இருக்கு. எங்கடா பொது பப்ளிக் பைப்பே இல்லை. பணம் இல்லைன்னா தண்ணி கிடைக்காது. இன்றைக்கி பைப்பு முன்னெல்லாம் இப்போ தெரு பைப்பெல்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் போய் தண்ணி குடிக்கிறதுக்கே அந்த மாதிரி தான். ஒரு சிட்டிக்குள்ளெல்லாம் போயிட்டிங்கன்னா தண்ணி எங்கடா குடிக்கிறது, பாத்ரூம் எங்கடா போகிறதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கதிர். இப்போ மகாபாரதத்தை தொட்டோம்னா நம்ம வந்து இப்போ திரும்ப மகாபாரதம் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோம்னா இனி 3ஆம் உலகப் போரில் என்னென்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த மகாபாரதத்தில் கலந்துக்காத ஏதோ ஒரு நாடு இருந்துச்சா? அந்த போரில் கலந்துக்காத மக்கள் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிற யோசனை எனக்கு இப்போ வருது. சுவிட்சர்லாண்டு கலந்துக்கலிங்களா மகாபாரதத்தில்? வரப்போற போர்ல கலந்துக்காது. அவங்க மொத்தமா நினைக்கிற மாதிரி இந்த உலக போர்ன்றது வந்து எல்லா நாடும் போட்டு எல்லாம் கிடையாது. எல்லா நாடும் ஒரு குறிப்பிட்ட நாடுகள் சண்டை போடும். ஒரு 30-40 நாடுகள் தான் சண்டைக்கு போகும். நியூக்ளியர் வெப்பன்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்கான்னு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு 15 நாடு தான் கைக்குள்ள வரும். அதுவே நான் அதிகமா சொல்றேன், ஒரு 7 நாடு தான் வரும். இந்த 7 நாட்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு. இவனுங்க தான் பெரிய நாடு, இவனுங்க தான் சண்டை போட்டு உட்காந்துங்க. குட்டி குட்டி நாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்களே அவங்க ஆக்குபை பண்ணி இவனுக்கு ஃபேவரா நிக்கிறோம், நாங்க இவருக்கு ஃபேவரா நிக்கிறோம், அவருக்கு ஃபேவரா நிக்கிறோம்னு சொல்லி சப்போர்ட்டர்ஸா இருப்பானுங்க. அவனுங்க வாரில் கலந்துக்க மாட்டாங்க. ஸோ சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. ஃபுட்டு தரது, ஆயுதம் சப்ளை பண்றது, மக்கள் சப்ளை பண்றது, அந்த ராணுவத்துக்கு ஆள் அனுப்புறது, இது மாதிரி வேலைகள் தான் பார்ப்பாங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் போர் நடக்குமே தவிர எல்லா இடங்களையும் நடக்காது. அப்போ சர்வே பண்றதுக்கும் இடம் இருக்கும்னு சொல்றேன். ஓகே, இதில் நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம். இப்போ நீங்கள் சர்வேல ஆகிறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு இதில் ஒரு பயம் ஒன்று இருக்குது. அந்த பயத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். இப்போ இலங்கை மக்கள் வந்து பார்த்தீங்களா, எல்லாத்தையும் வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போனாங்க பார்த்தீங்களா.
எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல முள்ளி வைக்கலாம், அந்த பகுதி கொண்டு போக சொல்லிட்டு புரியுது. நம்மளும் இந்த மாதிரி survey இப்போ பண்ண போறோம் எனக்கு இடத்துல உண்மையிலேயே பயமா இருக்கு. எனக்கு உண்மையிலேயே பயமா எனக்கு இருக்கு. ஏன்னா நான் என்னடா கம்முனு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கூட்டமாக இருக்கிறீங்களா ஒரே இடத்துல அழிக்கிறது ஈஸி. பரவி கிடக்குறீங்களா அங்கங்கே. இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு பூச்சியோ வண்டு ஏதோ எறும்பு இருக்குன்னு வச்சுங்க, அந்த எறும்பு கும்பலாகிற இடத்துல போட்டால் சீக்கிரம் கொண்டுரும், எல்லாம் தெரிச்சு ஓடி. நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. சிந்திக்கிறவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க ஃபுல்லா ஒரு பக்கம் கூட்டி வந்துட்டோம்னா முட்டாளா தான் இருப்பாங்க, அவங்க எப்படி செத்து போயிருவாங்க. ஆனா அந்த புத்திசாலித்தனமா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஒரு பக்கம் கூட்டி வந்துட்டு மொத்தமா முடிச்சு விட்டா நம்ம சாம்ராஜ்யம் உருவாக்குறதுக்கு ஈஸி. அதை தான் ஒரே ஒருத்தர் இருந்தால் போதுமே, ஜிபிஎஸ் வச்சு வாங்கடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டானா வேலை முடிஞ்சுது. சோ அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, நாகர்கள் எப்படி சர்வே பண்ணாங்க. நாகர்களை அழிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு, குமரி கண்டம்ன்றது மிகப்பெரிய ஒரு கண்டினென்ட்டே தனிக்கிட்டு போச்சு. அதாவது காண்டினென்ட்னா ஒரு பெரிய தட்டு கிடையாது, கண்ட தட்டு கிடையாது, குட்டி குட்டி தீவுகள்லாம் இணைஞ்சு ஒரு பெரிய இடம், அது தண்ணிக்குள்ள போச்சு. அங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள்லாம் சர்வே பண்ணி உலகம் முழுக்க, ஏங்க அவ்வளவுலாம் வேணாங்க, யூதர்கள் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய உலக போறப்போ ஹிட்லர் தேடி தேடி வேட்டையாடினாப்புல. இப்போ அவனுங்க ரொம்ப மைன்யூட்டா கொஞ்சமா தான் இருக்கானுங்க. ஒட்டுமொத்த உலகத்திலேயும் முக்கியமான பொசிஷன்ல இருக்கானுங்களா? இருக்காங்க. ஏன் நம்மள மட்டும் அப்படி எப்படி பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை அப்போ அவனுக்கு தான் ஷேடோ கவர்மெண்ட் நடத்துறானுங்களே. அவனுங்க சேவை கவர்மெண்ட் நடத்துறானுங்க. இப்ப நம்ம ஒண்ணு யோசிச்சு பாருங்க, அப்படி நடக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அவனுங்க என்னைக்கோ அதை பண்ணிருப்பானுங்க. இன்னும் அவனால பண்ண முடியல. நான் சொல்றது நல்லா நோட் பண்ணி இதை நானும் யோசிச்சிருக்கேன், நானும் கேட்டிருக்கேன், நான் அவர்கிட்டே கேட்டிருக்கேன், இணையதள பொருள்கிட்ட கேட்டிருக்கேன். ஏங்க இந்த மாதிரிலாம் நடக்குமாங்க? அதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இது அவரை நம்ம யோசிக்கிறத அவங்க நம்மளை வழி நடத்துறவங்க இதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் இந்த பூமியில இன்னமும் பார்க்காத இடங்கள், கால் வைக்காத இடங்கள்லாம் இருக்கு தெரியுமா? சோ அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாதவனால அந்த இடத்துக்கு நெருங்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம விஷயங்கள் பேசுறோம், ஒரு இறைவன் பவர் நம்ம கூட இருக்குன்றத நான் பிலீவ் பண்றேன். ஏன்னா ஒரு நம்மளை மீறி ஒரு சக்தி எப்பயுமே நம்மள ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டே இருக்கு. இல்லைன்னா மனிதன் நம்ம என்னைக்கே அடைஞ்சு போயிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் முக்கியமான ப்ராப்ளம்ஸே. தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மக்களையும், தமிழ் மக்களையே தேடலாம் தேவையில்ல, தமிழ் மக்களை ஒட்டுமொத்த வாரில் முடிச்சு விட்டாலே போதும், பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனா ஏன் அவன் பண்ணவே மாட்டான்? உலகம் முழுக்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது, தமிழ் மக்கள்கிட்ட தாண்டா எல்லா விஷயம் ரகசியமும் இருக்குன்னு தெரியுது. ஏன் எல்லாரும் கோபமா இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனா எதுவுமே பண்ண முடியலையே, உங்களுக்கு அதை புரிய மாட்டேங்குது. இல்லை ஆமாம், இப்போ நம்ம இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. குரூப்பில் போய் பாருங்கள், உலகம் அழிய போகுது இந்த மாதிரி அப்படின்னா, செத்தவனை பார்த்து நம்மளுக்கு இந்த மாதிரி வர வேணுமோன்னு ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்கோம். அவனுக்கு பின்னாடி இந்த உலகம் எப்போ அழியும் இப்போ அழியும் சந்தோஷமாக ஏற்றுக்கிற. அப்படி உண்மையிலே சொல்கிறேன் கதிர், நீங்கள் சொல்கிற 80% நீங்கள் பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனை பற்றி பேசணும்ல, அப்பயே சொல்லணும்னு நினச்சேன். 80% ஆஃப் பீப்புள் வந்து இது எப்படா உலகம் அழியும், நம்ம சீக்கிரம் செத்துடலாங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க. ஒரு 20% பேர் தான் வாழணுங்கிற எண்ணமே இருக்குது. எடுத்து போயிட்டாங்க அந்த சிஸ்டம், அந்த மாதிரி நம்மளை கொண்டு போய் நகர்த்தி விட்டுருச்சு. ஸோ அது நம்ம தப்பு கிடையாது, சிம்பிளான விஷயம். நீங்க சொல்ற முதல் ஒரு கேள்வி கடைசியா கேட்டீங்க பாருங்க, நம்ம எல்லாம் சிந்திக்கிறதுல ஒரு இடத்துல போயிட்டு மொத்தமா அழிக்கிறது ஈஸியில அவனுக்கு. அப்படி அவனால பண்ண முடியும்னு நினைச்சா அவன் என்னைக்கோ பண்ணிருப்பான். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வாரெல்லாம் நடந்திருக்கு, அப்பயும் சிந்திச்சவங்க தனியா போயிட்டே தான் இருந்தாங்க. இது கடைசி உலக போற மாதிரி, இது கடைசி உலக போர். நாம சர்வே பண்ணி தான் ஆகும். அவன் அவ்வளவு ஈஸியெல்லாம் தேடி வந்து எல்லாத்தையும், அந்த உலக போர் நடக்கும் போது நிறைய டெக்னாலஜிஸ் அழிஞ்சு போயிடும். ஓ இல்லை, அவன் ஃபுல் எங்கேஜ்டாக இருப்பான், எல்லா பக்கம் அடி விழுவும். அவன் வந்து அவனுடைய இந்த வார கண்டினியூ பண்ணிட்டு இருப்பான். நாம எறும்பு அப்படிங்க சொன்ன மாதிரி எறும்பு மாதிரி நம்ம அவன் ட்ராக் பண்ண முடியாத சர்வே பண்ணிட்டு இருப்போம். இப்பவே நம்ம வந்து இவ்வளவு போன்ஸ் இருக்கு, இவ்வளவு டெக்னாலஜி இருந்தோம், ஒரு சிலவங்க எல்லாம் கண்டுபிடிக்க முடியாம எத்தனை பேர் இருக்காங்க. சோ அப்ப நம்ம ஐசோலேட் பண்ணிடுவோம் ஒட்டுமொத்தமா. நம்ம ட்ராக் பண்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஐசோலேட் பண்ணிடுவோம். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காணாம போயிடுவோம் இந்த உலகத்துல. அதான் நீங்கள் சொன்ன மறைஞ்சு போயிடுறது புரியுது. அந்த என்னமோ ஒரு கண்ட்ரின்னு சொல்லுவாங்களே, இன்னும் அந்த இலங்கை இந்த ஹிமாலய பக்கத்தில் ஏதோ சொல்லுவாங்களே, இன்னும் ஒரு இந்த படத்தில் கூட வரும் இல்லை, அந்த மாதிரி. இப்போ நம்ம சொன்னோம்ல கதிர், ஃபால் அவுட்னு ஒரு சீரீஸ் இருக்குது, நான் உங்களுக்கு கூட சஜஷன் பண்ணேன். அந்த ஃபால் அவுட்டில் சீரீஸில் ஒரு சாப்டரில் இந்த மாதிரி வேர்ல்டு வாரெல்லாம் முடிஞ்சு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி மட்டும் அவங்க பில்டு பண்ணியிருப்பாங்க. கம்யூனிட்டி பில்ட் பண்ணி சர்வேல் ஆகிட்டு இருப்பாங்க. ஒருத்தனை வந்து அந்த பிரெயினில் சிப்பு வச்சுட்டு அவனை அப்படியே உள்ளே மாட்டு வண்டி கொண்டு வர மாதிரி கொண்டு வச்சுருவாங்க. கடைசீட்டில் என்னொன்று கரெக்டாக இவனுக்கு வளர்ந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்து ஆட்டோமிக் பாம்பு வெடித்து எல்லாம் டோட்டலாக காலிடுவானுங்க. அதுதான் எனக்கு பயம் வந்துச்சு. எனக்கு அதுதான் பயம் வந்துச்சு எனக்கு. அது மாதிரிலாம் பண்ணுவோம். இங்கே பாருங்க, எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் நடக்க செய்யும். இதெல்லாம் மீறினா பல கோடி ஆண்டுகளாக மனிதன் வாழ்ந்திருக்கு. எல்லா வழியிலையும் பாசிபிள் இருக்கு பிரதர், எல்லா வழியிலையும் நம்மளை அழிக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஆனா இதெல்லாம் கடந்து சர்வை பண்ணதான் மனிதன்.
கண்டிப்பாக விழிப்பு நிலை விழிப்பு நிலை நம்ம போயிடுவோம். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அவேர்னஸ், அந்த எனி டைம் அவேர்னஸில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த அவேர்னஸ் மட்டும்தான் நம்மளை வாழ வைக்கும். தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எப்பயுமே. அவேர்னஸ், விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். நமக்கு சுற்றி நடக்கிற சில்லி பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இது புரியணும். இது புரிஞ்சாதான் அடுத்த லெவலுக்கு புரிஞ்சுக்க முடியும். இப்போல்லாம் உட்காந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நேரம் இல்லை. சிம்பிளான விஷயம், வார் வரும்போது சர்வே பண்ணுறதுக்கு சேஃப்டி பண்ணிக்க கோல்டு தான் உன்னை காப்பாற்றும். இவ்வளோதான், ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். கோல்டை சேஃப்டி பண்ணிக்க உன்னை காப்பாற்றும். உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நேரம் போயிடும். நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கு. உழைக்கிறியா, நல்லா சம்பாரிச்சுக்கோ. நல்லா சம்பாரிச்சுக்கோ. ஒரு 10,000 ரூபாய் கையில் இருந்தாலும் அந்த 10,000 ரூபாய்க்கு கோல்டு காயினை வாங்கி வச்சுக்கணும். முடிஞ்சா அதாவது ஒரு சிலவங்களால முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இருப்பாங்க உங்களுக்கு திறமையை வளர்த்துக்கோங்க, உடல் வலிமை வளர்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட் வளர்த்துக்கோங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த வளர்த்துக்கணும். என்கிட்ட பணம் இல்லப்பா, பணம் சேர்க்க முடியாது அப்படின்னா டேலண்ட் வளர்த்துக்கோங்க. நிறைய விஷயங்களை படிச்சு எஜுகேஷன் நிறைய கற்றுக்கோங்க. எங்க இப்போ ஒரு இடத்துல தனியாக விட்டா எப்படி சர்வே பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை கற்றுச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஒரு திறமை இன்னொருத்தவனுக்கு இருக்காது. அப்போ அவங்ககிட்ட பணம் இருக்கும், உங்கள்கிட்ட திறமை இருக்கும், சேர்ந்துச்சுன்னா பவர். சூப்பர் கதிர். இன்னும் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இப்போது செய்திகளெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே மனம் சோர்வடையுது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்தி கேட்கும். ஏன்னா நம்ம அப்போருந்து கஷ்டப்படுறோம், இன்னி 10 வருஷம் கழித்து நம்ம நல்லா இருப்போமா அப்படின்னு கஷ்டப்பட்டு எல்லாரும் வீடு கடனை வாங்கி எத்தனையோ வகையில் கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா நைட்டும் பகலும் தூங்காமல் இனி இருக்கிற 10 வருஷத்துக்கு சந்தோஷமாக வாழலாம், இன்றைக்கி மேலே நல்லா இருக்கலாம்னு சொல்கிற நேரத்தில் இந்த மாதிரி நேரத்தில் உலகப்போர் வரப்போகுது, இந்த மாதிரி ஆகப்போகுதுன்னு சொல்லும்போது ஏற்றுக்க முடியாத ஒரு இதுதான் இருக்குது. பட் நீங்கள் அந்த விஷயம்லாம் இந்த வெளிப்படையாக தெரிஞ்சதுனால நீங்கள் இதை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு தேவையில்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு அதாவது இந்த விஷயங்களை தெரிஞ்சு நான் இதில் எனக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும். இந்த மேட்ரிக்ஸில் சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம். பட் அது முக்கியம் இல்லை. இப்போ நான் மட்டும் தனியாக சர்வே பண்ண முடியும். அதாவது ஒரு கையை வச்சு தட்டினா சவுண்டு கேட்காது, 2 கையை வச்சு தட்டினா அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு மீனிங். நாங்கள் ஒரு விஷயம் எவ்வளோதான் விஷயம் தெரிஞ்சு வச்சது தனியாளாக இருந்தோம்னா தனியாள் தான், ஒன்றுமே பண்ண முடியாது. மக்கள்லாம் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் அது ஒரு டீமாக இருக்கும். ஸோ என்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது, உங்கள்கிட்ட வேறு விஷயங்கள் இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகும். அப்போ தான் இந்த சிஸ்டத்தை உடைக்க முடியும். எதிரியாக இருக்கக்கூடிய ஆட்களே பலாயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொருத்தரும் தனித்தனி கேட்டகரியாக உட்காந்துட்டு, ஒருத்தன் பேங்கிங் சிஸ்டம், ஒருத்தன் பெட்ரோலியம் சிஸ்டம், இப்படின்னு ஒவ்வொருத்தையும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருக்கானே. இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன். நாமளும் ஒற்றுமையாக தான் நிறுத்தாகணும். ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்காலத்தை கணிச்சு இவ்வளோ தூரம் அந்த விழிப்பு நிலைப்படுத்துறீங்க. இந்த விழிப்பு நிலையும் கொண்டு போய் நாம் ஒவ்வொருத்தருக்கும் சேர்த்துறதான் நம்மளுடைய கடமை. அதை நம்ம செய்கிறோம். உங்களுக்கு மிகுந்த பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறோம் கதிர். வாழ்க வளமுடன். இதுவரை பார்த்திங்கன்னா நம்மளது இந்த ஞானக்கண் யூடியூப் சேனலுக்கு பார்த்திங்கன்னா கதிர் தான் ரிசர்ச் பண்ண நாலேஜை நம்மளோட ஷேர் பண்ணிட்டார். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி இந்த உலகம் ஒரு அமைதியை நோக்கி போகணும், சீக்கிரம் எல்லாம் ஒன்றுபடணும், இந்த போரை தவிர்க்கணும், தனித்தனி இராணுவங்கள்லாம் இருக்கக்கூடாது, உலக மக்கள் எல்லாமே ஒரே கட்டமைப்பில் அன்பும் கருணியமாக மக்கள் இணைந்து வாழணும், ஓர் உலக கூட்டாட்சின்னு சொன்னார். ஓர் கூட்டாட்சி தான் சொல்லியிருக்காரு. ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டு ஒருத்தர் தான் முதலாளி அப்படி இல்லை, எல்லாருமே முதலாளி தான், எல்லோரும் ஒன்றுபட்டு வாழணும்னு சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்களே ஒத்துமையாகலைன்னா கடுமையான முறையில் நீங்கள் ஒத்துமையாகிற மாதிரி எதிர்காலத்தில் நடக்கும்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சூழலும் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ எல்லாரும் இந்த உலக மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இந்த நிகழ்ச்சியத்தோடு நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து ஞானக்கண் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நன்றி.